அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது விலை மதிக்க முடியாத ரமலான். அன்பான பெருமக்களே, ரமலான் மாதம் என்பது 12 மாதங்கள். அல்லாஹ் வருடத்திற்கு 12 மாதங்களை படைத்திருக்கிறான். அந்த 12 மாதங்களில் ரமலானுடைய மாதம் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான ஒரு மாதமாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு விஷயத்தை கூட சொல்லலாம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை எந்த அளவிற்கு அவர்கள் பிரியம் கொண்டார்களோ, அதுபோல நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை விட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் பிரித்து எடுக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு குற்றச் செயலை அவர்கள் செய்கிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நேசம் இருந்ததோ, அதுபோல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அந்த அளவிற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் துஆவை கொண்டு மற்ற சகோதரர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அதுபோல 12 மாதங்களிலே ஒரு மாதம் மட்டுமே ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. இந்த 11 மாதங்களிலே நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், தொழுதிருக்கலாம், தொழுகாமலும் இருக்கலாம், பொய் பேசியிருக்கலாம், மோசடிகள் செய்திருக்கலாம், இப்படி பாவமான காரியங்கள் ஏராளமாக செய்திருக்கலாம். எந்த ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே மகுஃபிரத்திற்காக வேண்டி, பாவ மன்னிப்பிற்காக வேண்டி எந்த ஒரு மனிதன் தௌபா செய்கிறானோ, அல்லாஹ் கடந்த காலங்களில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். கடந்த காலங்களில் செய்த எல்லா தவறுகளையும் இந்த ரமலானுடைய நோன்பின் பொருட்டினால் அல்லாஹ் மன்னித்து அந்த மனிதனை தூயவனாக மாற்றுகிறான். பரிசுத்தமான நிலைக்கு அந்த மனிதர்களை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான். ஆகையினால்தான் மற்ற மாதங்களை விட இந்த ரமலானுடைய மாதத்திற்கு தனி சிறப்பு இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அழகான முறையிலே குறிப்பிட்டு காட்டுவார்கள். அல்லாஹுவால் வழங்கப்பட்ட 12 மாதங்களில் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது, இது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது. இந்த ரமலானுடைய மாதம் என்னுடையது என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த அல்லாஹுடைய மாதத்திற்காக வேண்டி, அந்த அல்லாஹினுடைய மாதத்தை அடைந்த மக்கள் யார் நோன்பு நோற்று அதிலே இபாதத்துகள் நிரப்பமாக செய்கிறார்களோ, அத்தகையவர்களுடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான் என்று இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ரமலான் கிடைப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனும் ஒரு காலத்தில் தவம் இருந்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட காலமாக இருக்கிறான். குழந்தை இல்லையே என்கிற ஏக்கம் எப்படி இருக்கும்? ஒரு குழந்தைய அல்லாஹ் கொடுத்துட்டா அந்த குழந்தைய கொஞ்சலாம், அந்த குழந்தையிடத்தில் விளையாடலாம், தன்னுடைய அன்பை பரிமாறலாம். அந்த குழந்தை தாய் தந்தையரிடத்தில் அன்பை பரிமாறிக்கொள்ளும். இப்படி அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு அந்த குழந்தை எவ்வளவு காரணமாக இருக்கிறதோ, அதுபோல ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவனாய் இருப்பானாம். 11 மாதங்களில் இந்த ரமலானுடைய நோன்பு நமக்கு கிடைக்காதா? இந்த ரமலானுடைய நோன்பு கிடைத்தால் இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோற்று நாம் அந்த அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டுமே, அந்த அல்லாஹினுடைய
நேசத்திற்குரியவராக நாம் ஆக முடியாதா? அந்த ரமதானில் நாம் இருக்க முடியுமா என்றெல்லாம் உண்மையான இறை நம்பிக்கையாளர் ஆசை கொள்வார்களாம். அருமையான பெருமக்களை கொஞ்சம் யோசியுங்கள். எந்த அளவிற்கு இந்த ரமதானுடைய மாதத்தை நமது முன்னோர்கள் கழித்திருக்கிறார்கள், நாம் எப்படி கழிக்கப் போகிறோம்? ரமதானுடைய மாதம் நமக்கு இலகுவாக வந்துவிட்டன. கிடைத்த இந்த ரமதானை எந்த அளவிற்கு நாம் நேசிக்க முடியுமோ நேசித்து நோன்பு நோக்கலாம். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், கடந்த ரமதானில் நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருந்திருக்கும், நல்ல முறையில் நோன்பு வச்சுருப்போம். இந்த வருஷம் ரமதானில் நமக்கு உடம்பு பலகீனமாக இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை, நோன்பு வைக்க முடியாத நிலை இருக்கும். நோன்பு வைக்க முடியுமா, நோன்பு வச்சா நம்முடைய உடம்பு தாங்குமா என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறோமா இல்லையா? அப்போ ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நோன்பினுடைய மாதம் கிடைத்தால் இதை பொக்கிஷமாக கிடைத்த ஒரு நோன்பாக எடுத்துக்கொண்டு இந்த பொக்கிஷத்தை நாம் அனுபவிப்போம். இந்த புதையலை நாம் அனுபவிப்போம். இந்த புதையல் மூலமாக கிடைக்கும் பலன்களை நாம் அனுபவிப்போம். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அத்தகைய நல்லடியார்களின் கூட்டத்தில் நாம் யாவரையும் சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.